ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு மினி விலாக் தாங்க பண்ண போகிறோம். இது வந்துட்டு பீட்ரூட் செடிங்க. இந்த கொண்டை பகுதி வந்துட்டு நம்ம எப்போவுமே கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருவோம். நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், இந்த டப்பாவில் வந்துட்டு மண் இருந்தது, அதில் வந்து ஊண்டி வச்சு தண்ணி தெளிச்சிட்டு வந்தேன். அழகாக முளைச்சி வந்துருச்சு பாருங்கள், 2 செடி இது. இப்போ பாருங்கள், இது வந்துட்டு பூசணி செடியா தர்பூசணி செடியான்னு தெரியல. இது வந்து சோத்து கத்தாழை செடிங்க. எப்போவுமே வந்துட்டு எங்கள் வீட்டில் சோத்து கத்தாழை இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். தீக்காயம் பட்டாலோ இல்லை அழகு குறிப்புக்கோ இல்லை உடம்பு ஹீட் ஆகிட்டாலே இது வந்துட்டு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது வந்துட்டு பெரிய வெங்காயம் விலை அதிகமாக விற்றப்ப இது வந்துட்டு ஒரு வெங்காயம் வந்து முளைச்சிருந்ததுங்க. கீழே போட மனசு இல்லாமல், கட் பண்ணவும் மனசு இல்லாமல் இது ஊண்டி வச்சு அந்த மாதிரி வந்துருச்சு. அப்புறம் அந்த பெரிய தொட்டியில் இப்போ வந்துட்டு இந்த குட்டி குட்டி தொட்டியில் வந்துட்டு சோத்து காத்தால வச்சுருக்கேன். அதிலே குட்டி குட்டியாக வந்து பக்கத்துலேயே வந்துட்டு நிறைய வந்துருங்க அதுவாகவே. இப்போ வந்து நான் வந்து உப்புமா செய்கிறேங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எனக்கு உப்புமா அந்தளவுக்கு பிடிக்காது, ஆனாலும் வந்துட்டு அதோட சேர போகிற அந்த தக்காளி பச்சடி அட்டகாசமாக இருக்குங்க உப்புமாவுக்கும் இந்த தக்காளி பச்சடிங்க. அதனால சரி இன்றைக்கி வந்துட்டு உப்புமா செஞ்சலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் நீங்கள் அந்த பெரிய தொட்டியில் பார்க்குறப்ப புதினா, அடுத்து வந்துட்டு மாதுளை செடி எல்லாமே இருந்ததுங்க. இப்போ வந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குங்க. கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. மல்லித்தலை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு சொன்னால் 1 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 1 மிளகாய் வத்தல் வந்து சுட்டு வச்சுருக்கேங்க. இப்போ தக்காளியை வந்துட்டு நம்ம எல்லாமே சேர்த்து பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இந்த தக்காளி பிசைகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மிக்சியில் போட்டுட்டு 1 இன்ச் லைட்டாக ஒரு ஓட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே இந்த தக்காளியோடு சேர்த்தாச்சு. நம்ம இது பிசைகிறதுக்கு முன்னாடி கையை வந்துட்டு நல்லா சுத்தமாக கழுவிக்கணுங்க. இப்போ மல்லித்தலை எல்லாமே சேர்த்தாச்சுங்க. பச்சை மிளகா, வெங்காயம், மல்லித்தலை, தக்காளி இது எல்லாமே சேர்த்தாச்சு. இது 2 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், பழைய சாதம், ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்துட்டு இந்த உப்புமா கூட அட்டகாசமாக பொருந்துங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. அந்த பிசைறதுக்கு அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். கல்லுப்பும் கரைஞ்சி வந்துடும். இப்போ கரண்டியில் லைட்டாக நான் உடச்சி விட்டுக்கிறேன். ஆனால் அது கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குங்க. இப்போ கையில் பிசைஞ்சு பார்க்கலாம். நான் ஹார்டாக இருந்தாலுமே கையிலே பிசைஞ்சிருவேங்க. இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஆயில் சேர்க்காம வேக வைக்காமல் ரொம்பவே ஹெல்த்தியானது. நீங்கள் வெயிட் லாஸ் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இது வந்துட்டு அடிக்கடி நீங்கள் சப்பாத்தி கூட இதோடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு தக்காளி பச்சடி. இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ உப்புமா சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த தக்காளி பச்சடி சேர்த்துட்டு சாப்பிட்லாங்க. நான் வந்துட்டு உப்புமாவில் வந்துட்டு கொஞ்சம் ஆயிலும் உப்பும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ரவா உப்புமா. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஆயில் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நார்மலோட கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு மதியம் லஞ்சுக்கு என்ன இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் ஒயிட் ரைஸ் வீட்டில் இருந்தது. இந்த ஒயிட் ரைஸ் கூட என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு வெங்காயம், 3 தக்காளி, பச்சை மிளகா, மல்லித்தலை, கருவேப்பிலை அவ்வளோதாங்க. 1 ஸ்பூன் சின்ன குட்டி ஸ்பூனில் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க சாதத்தையும் போட்டு. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனால் என்ன கொஞ்சம் மஞ்சப்பொடி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கணும். மஞ்சப்பொடி வாசனை கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருந்தது, கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கணும். முட்டை தொக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த முட்டை தொக்குமே வந்துட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுங்க, அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.